Dear students, integers la 4 basic operation பார்த்தோம். Addition of integers, subtraction of integers, multiplication of integers, division of integers. அதில் ஒவ்வொரு எக்ஸசைஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ இது நாளையுமே சேர்த்து ஒரே எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன் இன்டிஜர்ஸை பேஸ் பண்ணி. அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்கன்னா 1.6 ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் ஆன் இன்டிஜர்ஸ் யூஸிங் ஆல் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்கும், எல்லாமே வேட் ப்ராப்ளமாக தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஆல் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸசைஸ் 1.5ல ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறோம். எக்ஸசைஸ் 1.5ல ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஒன் நைட் இன் காஷ்மீர் த டெம்பரேச்சர் இஸ் -5 degree Celsius. Temperature is -5 degree Celsius. Next day the temperature is 9 degree Celsius. What is the increase that in temperature? அதாவது ஒரு நாள் வந்து நைட் வந்து காஷ்மீரில் டெம்பரேச்சர் என்னவாக இருக்குது, -5 degree Celsiusஆக இருக்குது. நெக்ஸ்ட் டே வந்து டெம்பரேச்சர் வந்து 9 degree Celsiusஆக இருக்குது. அப்போ வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கிவன் இதை பேஸ் பண்ணி சொல்யூஷன் தான் நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் இன் த ஃபஸ்ட் டே -5 degree Celsius. அடுத்து டெம்பரேச்சர் இன் த நெக்ஸ்ட் டே ஈக்குவல் டு 9 degree Celsius. அப்போ இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அப்போ அதிகமான செகண்ட் டேலேருந்து ஃபஸ்ட் டேவே சப்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ 9 degree Celsius மைனஸ் ஆஃப் -5 degree Celsius. ஏன்னா கொஸ்டினில் -5ங்கிறனா மைனஸ் சப்ராக்ட் பண்ணுறோம், அதனால் மைனஸ் ஆஃப் -5 டிகிரின்னு எழுதிடணும். 9 degree Celsius அப்படியே வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ்ங்க நம்ம மல்டிபிகேஷன் என்ன பார்த்துருக்கோம், ப்ளஸ்ன்னு பார்த்துருக்கோம். அப்போ +5 degree Celsius. அப்போ 9ஐயும் 5ஐயும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். அப்போ 14 degree Celsius. அப்போ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் எவ்வளோவா இருக்குது, 14 degree Celsiusஆக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் பாருங்கள். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சயின்டிஸ்ட் யூஸ் த கெல்வின் ஸ்கேல், கேங்கிறது கெல்வின் ஸ்கேல், அஸ் ஆன் அல்டர்னேட்டிவ் டெம்பரேச்சர் ஸ்கேல் டு டிக்ரீசஸ் டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பை த ரிலேஷன் டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் ப்ளஸ் 273. டெம்பரேச்சர் கொடுத்துருக்க வேல்யூஸோட 273 ஆட் பண்ணோம், கெல்வின் ஆயிரும். கன்வெர்ட் த ஃபாலோயிங் கெல்வின் சொல்லியிருக்காங்க. 4 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. -275 degree Celsius ஃபஸ்ட் ஒன்று, செகண்ட் 45 degree Celsius, தேர்ட் ஒன் வந்து -400 degree Celsius, ஃபோர்த் ஒன் வந்து -273 degree Celsiusன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பார்க்குறோம் -275 degree Celsius. அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ டீங்கிறதா -275, ஆல்ரெடி 273 இருக்குது. அப்போ அது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ண வரோம். மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்போ 273 இருக்குது, இங்கே 275 இருக்குது. அப்போ 2 மட்டும் இன்க்ரீஸிங்கில் இருக்குது, மைனஸ் தான் கிரேட்டர் நம்பர், அதனால் -2 கேங்கிறது கெல்வின்ங்கிறது அப்படியே எழுதிடும். செகண்ட் ஒன்று பாருங்கள் 45 degree Celsius. இப்போ டிங்கிற 45 + 273 வந்து கெல்வினாக மாற்றுறோம். இப்போ 45 + 273 அப்படியே நம்ம ஆட் பண்ணோம். யூனிட் பிளேஸு 3 + 5 8 வந்துடும், 7 + 4 11 வந்துடும். 1 போட்டாச்சு, ரிமைனிங் 1 இருக்கும். 2 + 1 வந்துடும், 3 வந்துடும். 318 கெல்வின் கிடச்சிடும். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள் -400 degree Celsius இருக்குது, அதை கெல்வினை மாற்றுறோம். -400 + 273 இன்ட்டு கெல்வின். அப்போ இதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். 400 273 சப்ராக்ட் பண்ணோம்னா 127 கிடைக்கும். 127 கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் 7 மைனஸ், அதனால் மைனஸ் போட்டோம். -127 கெல்வின். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள் -273 degree Celsiusன்னு சொல்லிட்டாங்க. அப்போ -273 + 273 ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வந்துடும், 0 கெல்வின்கிற வந்துடும். Second sum, an atom can contain proton which have a positive charge and electrons which have a negative charge minus. When an electron and proton pair up, they become neutral 0 and cancel the charge out. Now determine the net charge அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புரோட்டானை வந்து ப்ளஸ் ஆகும், எலக்ட்ரானை வந்து மைனஸ் ஆகும் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் 5 electrons அண்டு 3 புரோட்டான்ஸ். எலக்ட்ரான்னாலே மைனஸ் தான், அப்போ -5. புரோட்டான்னாலும் ப்ளஸ்ஸு, இப்போ +3. -5லேருந்து +3 சப்ராக்ட் பண்ணோம். இப்போ 5 தான் கிரேட்டஸ்ட்டு. அப்போ 5லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 2, கிரேட்டஸ்ட் நம்பரோட சைன் மைனஸ், அதனால் -2. தட் இஸ் 2 electrons. மைனஸ் வந்திருக்கனால -2 எலக்ட்ரான்ஸ்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கிவனில் அவங்க கொஸ்டினில் சொல்லிட்டாங்க. இதே மாதிரி 4 சப்டிஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்து. இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள் 6 புரோட்டான்
அண்டு 6 எலக்ட்ரான் சொல்லியிருக்காங்க. புரோட்டான்னா ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் 6, 6 எலக்ட்ரான்னா -6, அது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். +6 ப்ளஸ் ஆஃப் -6, அப்போ அது ரெண்டு நமக்கு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0ங்கிறது கிடச்சிரும். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், 9 புரோட்டான்ஸ் அண்டு 12 எலக்ட்ரான் சொல்லியிருக்காங்க. புரோட்டான்களை ப்ளஸ்ஸு, அப்போ +9, 12 எலக்ட்ரான் சொல்லியிருக்காங்க மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆஃப் -12, அப்போ 9ல் -12 தான் கிரேட்டஸ்ட்டு. அப்போ -12லேருந்து 9 சப்ராக்ட் பண்ணால் 3 கிடைக்கும். மைனஸ் தான் கிரேட்டஸ்ட்னால -3ன்னு சொல்லி போட்டுருவோம். அப்போ மைனஸ் வர்றதுனால 3 எலக்ட்ரான்ஸ், அப்போ 3 டைம்ஸ் மைனஸ் போடணும். 1 2 3 மைனஸ் நம்ம போட்டுட்டோம். அதுக்கு அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்க, 4 புரோட்டான்ஸ் அண்டு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 4 புரோட்டான்ஸ் 8 எலக்ட்ரான், புரோட்டான்களை ப்ளஸ்ஸு, அப்போ +4 ப்ளஸ் ஆஃப் 8 எலக்ட்ரான்ஸ்களை -8. இப்போ -8லேருந்து +4 சப்ராக்ட் பண்ணுறோம், 4 கிடைக்கும். அப்போ மைனஸ் சைன் தான் கிரேட்டஸ்ட் நம்பர்னால -4, அப்போ 4 எலக்ட்ரான்ஸ், அப்போ -4 டைம்ஸ் எழுதணும். -4 எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 7 புரோட்டான்ஸ் அண்டு 6 எலக்ட்ரான்ஸ், 7 புரோட்டான் 6 எலக்ட்ரான், அப்போ +7 -6 +7 ஆஃப் -6, அப்போ 1 வரும். 1ங்கிறது பாசிட்டிவ், ஏன்னா 7 தான் கிரேட்டஸ்ட் நம்பர்னால. அப்போ 1 புரோட்டான் அப்படிங்கிற என்ன எழுதிடலாம், ப்ளஸ்ங்கிறது எழுதிடலாம். ஃபோர்த் சம், ஃபைண்ட் த அமௌண்ட் தட் இஸ் லெஃப்ட் இன் த ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இஃப் ஹி ஹேஸ் மோர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் ஏ மந்த், ஹிஸ் இனிஷியல் பேலன்ஸ் இஸ் 690. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் ஒரு மந்த் டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி அவங்க ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸில் இனிஷியல் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 690 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெபாசிட் ப்ளஸ், அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க டெபாசிட் வந்து ப்ளஸ்ஸுங்கிறது எவ்வளவு 485ங்கிறது சொல்லிட்டாங்க. அப்போ இனிஷியல் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், 619 இருக்குது. அப்போ டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவு 485, ப்ளஸ்ஸுங்கிறனால 690யும் 485 ஆட் பண்ணால் டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். அமௌண்ட் லெஃப்ட் இன் த அக்கௌண்ட், அப்போ 690 + 485, 690யும் 485 ஆட் பண்ணோம். 0 + 5 இங்கே தான் 5, 9 + 8ங்கெல்லாம் நமக்கு என்ன வேல்யூஸ் கிடச்சிரும் 17, அப்போ 7, ரிமைனிங் 1, 6 + 4 10, 10 + 1 11, அப்போ 1175ங்கிறது டோட்டல் அமௌண்ட்டாக நமக்கு கிடச்சிரும். இது ஃபஸ்ட்டு சப்டிஷனுக்குரியது. அடுத்து செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வித்ட்ராவல் மைனஸ், வித்ட்ராவல்னால் எடுக்கிறாங்க, பணம் எடுத்துருக்காங்க, அமௌண்ட்டாக எடுக்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க 500 rupees. அப்போ வித்ட்ராவல் வந்து 500 rupees. அப்போ பேலன்ஸ் இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது 1175 இருக்குது. அப்போ அமௌண்ட் லெஃப்ட்டு 1175லேருந்து எவ்வளோ எடுக்க போகிறோம் 500, அதனால் -500. அப்போ 1175லேருந்து 500 சப்ராக்ட் பண்ண போகிறோம். 5 அப்படியே கொண்டு வந்துடும், 7 அப்படியே கொண்டு வந்துடும், இங்கே 11 இருக்கும், 11லேருந்து 5 சப்ராக்ட்னா 6 வந்துடும். அப்போ ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் 500 எடுத்துட்டோம்னா 675 இருக்கும். இது செகண்ட்க்குரியது முடிஞ்சது. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், வித்ட்ராவல் தான் கொடுத்துருக்காங்க மைனஸ், அது எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருக்காங்க 350 சொல்லியிருக்காங்க வித்ட்ராவல். அப்போ பேலன்ஸ் இந்த அக்கௌண்ட் எவ்வளோ தான் இருக்கும் 675 தான் இருக்கும், அதிலேருந்து 350 எடுக்கிறாங்க. அப்போ அமௌண்ட் லெஃப்ட் ஈக்குவல் டு 675 - 350. அப்போ 675லேருந்து 350 சப்ராக்ட் பண்ண போகிறோம். 5 அப்படியே வந்துடும், 7லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 2 கிடச்சிரும், 6லேருந்து 3 வந்துடும், அப்போ 325. அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ தான் இருக்கும் 325 இருக்கும். இது தேர்ட் சப்டிவிஷன். அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஃபோர்த்து வந்து டெபாசிட் பண்ணுறாங்க, டெபாசிட்னால ப்ளஸ்ன்னு சொல்லிட்டாங்க அவங்களே 89 rupees. இப்போ பேலன்ஸ் இந்த அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது 325 இருக்குது. அப்போ அமௌண்ட் லெஃப்ட்டுங்க என்ன வந்துடும், ரெண்டு அமௌண்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன இருக்குது 325 + 89, அப்போ 325 89 ஆட் பண்ணோம். 5 + 9 14, ரிமைனிங் 1, 8 + 2 10 + 1 11, ரிமைனிங் 1 இருக்கும், 3 + 1 4, அப்போ 414 தான் நமக்கு என்ன இருக்கும் ரிமைனிங் இருக்கும். இது ஃபோர்த் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன், Tamil Nambi is paid ₹250 for each page. Produce how much money did he lost? அதாவது ஒரு பேஜுக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க 250 rupeesன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட் லாஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பேமெண்ட் ஃபார் 1 pages எவ்வளோ 250, பேமெண்ட் ஃபார் 35 pages, அப்போ 35 pagesக்கு எவ்வளோ வரும்னு பார்க்கணும். அப்போ 250 × 35, அப்போ 0 விட்டு 25 35 மல்டிப்ளை பண்ணிடும். ஃபஸ்ட்டு 5 பைசா 25க்கு 5, ரிமைனிங் 2, 5 2s are 10, 10 + 2 12, அடுத்து 3 5s are 15, ரிமைனிங் 1, 3 2s are 6, 6 + 1 7, அடுத்து 5 அப்படி கொண்டு வந்துடும், 2 + 5 7, 7 + 1 8 வந்துடும், அதோட ஒரு 0 ஆட் பண்ணிடும். அப்போ 8750. அப்போ 35 பேஜஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் சொல்கிறாங்க 8750ங்கிறது. அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள், இஃப் கவிமன் ஹெல்ப்ஸ் தமிழ் நம்பி அண்டு தே ஆர் able to produce 7 pages per day,
how many days will take the recreate the work loss. அதாவது கவிமணி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ ஹெல்ப் பண்ணையில் எவ்வளோ பேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, 7 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 7 பேஜஸ். அப்போ எவ்வளோ டேஸில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் பேஜஸ் recreated a day 7. அப்போ டு recreate 35 பேஜஸ் வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு பார்க்குறாங்க. 35/7. அப்போ 1 7s are 7, 5 7s are 35. அப்போ ஆன்சர் வந்து 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து 5th ஒன் பாருங்கள். 5th ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் நம்பி பேஸ் கவிமணி 100 per page. அதாவது ஒரு பேஜுக்கு வந்து 100 rupees கொடுத்துருக்காங்க ஃபார் ஹிஸ் ஹெல்ப். ஹவு மச் மணி டஸ் கவிமன் சொல்லி கேட்டிருக்காங்க ரிசீவ். அப்போ பேமெண்ட் ஆஃப் கவிமன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காரு, 100 rupees கொடுக்குறாரு ஒரு பேஜுக்கு. அப்போ டோட்டல் எவ்வளோ பேஜஸ் இருக்குது, 35 பேஜஸ் இருக்குது. ஃபார் 35 பேஜஸ் பேமெண்ட் ஈக்குவல் டு 100 × 35. அப்போ 100 × 35 மல்டிப்ளை பண்ணால் 35 20 அப்படியே ஆட் பண்ணிடும். அப்போ அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, 3500 வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பே பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே கொஸ்டின் தான், அதில் 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. 5 சப்டிவிஷனே நம்ம 1 by 1 பார்த்துட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் நம்பி வந்து 1 டேக்கு 5 பேஜஸ்ங்கிற 35 பேஜஸ் எத்தனை டேஸில் முடிப்பாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ 35/5 எடுத்திருந்தோம். அதே மாதிரி 4 பேஜஸோட கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் 35 பேஜஸ்க்கு எவ்வளோ கேரக்டர் வரும்னு கேட்டிருந்தாங்க செகண்ட் ஒனுக்கு. அப்போ 1 பேஜுக்கு கொண்டு வந்துட்டு கேரக்டர் கொண்டு வந்துட்டு அதை 35ஆல் மல்டி பண்ணும். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்பியோட பெய்டு அமௌண்ட் 1 பேஜஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க, 250 சொல்லியிருந்தாங்க. அப்போ 35 பேஜஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு பெய்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை மல்டி பண்ணி 8750 சொன்னோம். அடுத்து கவிமன் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. 1 டேக்கு வந்து 7 பேஜஸ் எழுதுறாங்க. அப்போ எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ 35/7 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம். இதே இது 5th வந்து கவிமன் வந்து 100 per பேஜ் கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 100 × 35 3500ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 5 சப்டிவிஷனில் உள்ள ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஆட் 2 to me, then multiply by 5 and subtract 10 and divide now by 4 and I will give you 15. Who I am. அதாவது ஆட் 2 me, அதாவது ஒரு நம்பர்ஸோட 2 ஆட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஆட் பண்ணி வர்ற ஆன்சர் என்ன செஞ்சுருக்காங்க, 5ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க, 10 சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 4ஆல் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. ஆன்சர் என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க, 15ங்கிறது சொல்லியிருக்காங்க. அதை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க வரோம். லெட் ஏ பி ஐ ஆம், அந்த கிவன் நம்பரை வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம். ஆட் 2 மீங்கிறது ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏயோட என்ன செய்கிறாங்க, 2 ஆட் பண்ணுறாங்க. A + 2ங்கிற ஒரு டேர்ம். அந்த A + 2 வர்ற ஆன்சர் என்ன செய்யணும், மல்டிப்ளை பை 5. அப்போ 5 வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்க. அந்த 5 மல்டிப்ளை பண்ணால் சப்ராக்ட் 10, அந்த ப்ராக்கெட் போட்டுரும். சப்ராக்ட் 10 அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுரும். அடுத்து ஹோல் டிவைடட் பை என்ன சொல்லியிருக்காங்க, 4 டிவைடட் பை 4 அப்படிங்கிற ஆன்சர் என்ன வரும், 15ங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டேர்ம்ஸ் அப்படியே எழுதிடும். A + 2ங்கிற ப்ராக்கெட்டில் இருக்குது, இன்ட்டு 5ங்கிற ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது, -10 போட்டு அது ஒரு ஹோல் ப்ராக்கெட்டில் இருக்குது, டிவைட் பை 4 ஹோல் டிவைட் பை 4 எழுதியாச்சு, ஈக்குவல் டு 15. இந்த 4 வந்து நான் ரைட் சைடு கொண்டு போயிடுறேன், டிவிஷனில் இருக்கலாம். ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து அப்படியே தான் எழுதுறேன். A + 2 × 5 -10. அப்போ 4ங்கிற 15 × 4 வந்துடும். அப்போ 15 × 4ங்கிற நமக்கு என்ன வந்துடும், 16ங்கிற கிடச்சிடும். இந்த -10 ரைட் சைடு கொண்டு வரேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, A + 2 × 5 இருக்கும், -10 ரைட் சைடு கொண்டு வரணும், +10 ஆயிரும். இதை ஆட் பண்ணிருங்க, 60 + 10 வந்துடும், 70 வந்துடும். மல்டிபிகேஷனில் இருக்க 5 வந்து டிவிஷன் கொண்டு போயிடும். A + 2 × 5. இப்போ அந்த 5 வந்து டிவிஷனுக்கு வந்துடுது. A + 2 மட்டும் தான் லெஃப்ட் சைடு இருக்கும். இப்போ 5ஐயும் 70ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க, என்ன வேல்யூஸ் கிடச்சிரும், 14. அப்போ A + 2 = 14. அப்போ A = 14. இந்த +2ங்கிற இங்கிட்ட வரையில் என்ன ஆயிரும், -2 ஆயிரும். அப்போ 14 - 2 என்ன வந்துடும், 12 கிடச்சிரும். அப்போ ஏயோட வேல்யூஸ் தான் இந்த 12. அந்த ஆட் நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸாக தான் இருக்கும், 12ஆக இருக்குங்கிறத நம்ம சொல்லிடலாம். இது வந்து 6th சம். அதுக்கடுத்து 7th ஒன் பாருங்கள். காமாட்சி a fruit vendor sells 30 apples and 50 pomegranate. If she makes a profit of 8 per apple, loss 5 per pomegranate, what will be her overall profit or loss? அதாவது காமாட்சிங்கிற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரூட் வெண்டர், ஃப்ரூட் சேல்ஸ் பண்ணுறாங்க, ஆப்பிள்ஸும் பொமாங்கிரேட் பண்ணுறாங்க. 30 ஆப்பிள்ஸு 50 பொமாங்கிரேட். அப்போ 30 ஆப்பிள்ஸுங்கிறத ஒரு ஆப்பிளுக்கு வந்து 8 rupees வந்து ப்ராஃபிட் கிடைக்குது, 5 rupees வந்து பொமாங்கிரேட்டுக்கு வந்து லாஸ் கிடைக்குது. அப்போ ஓவராலாக ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்பிள்ஸை பேஸ் பண்ணி எழுதிடுவோம். நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் காமாட்சி சால்வ் 30 ஆப்பிள்ஸ், ப்ராஃபிட் பெர் ஆப்பிள்ங்கிற 8 rupees. அப்போ 38 நம்ம என்ன செஞ்சிடும், 1 ஆப்பிள் 8 rupees ப்ராஃபிட்னா 30 ஆப்பிள்ஸ் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கணும். ப்ராஃபிட் ஃபார் 30 ஆப்பிள்ஸ். அப்போ 30 × 8. அப்போ 30 ×
அப்போ 0 அப்படியே வச்சு 3 × 8 3 × 8 என்ன வரும் 24. அந்த 0 மட்டும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். அப்போ என்ன வந்துடும் 240 நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்பர் ஆஃப் பொமாங்கிரேட் சால்ட் 50. அதாவது 50 பொமாங்கிரேட் இருக்குது. ஒரு பொமாங்கிரேட்டோட ரேட் வந்து எவ்வளோ லாஸ் ஆகுது 5 ரூபீஸ் லாட் ஆகுது. லாஸ் பர் பொமாங்கிரேட் 5 ரூபீஸ். அதனால் மைனஸ். அப்போ டோட்டலாக எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். லாஸ் ஆன் செல்லிங் 50 பொமாங்கிரேட்ஸில் 50 × -5. அப்போ 5 × 5 25 வந்துடும். மைனஸ் வரனா -25. இந்த 0 அப்படியே போட்டுரும். அப்போ 250 ரூபீஸ் வந்து என்னவாயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு. அப்போ 2 லாஸுங்கிறது நம்ம கிரேட்டஸ்ட்டாக இருக்குது. ஆப்பிளோட ப்ராஃபிட் வந்து 214 தான் இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம். ஓவரால் லாஸ் -250 + 240. அப்போ 250 தான் கிரேட்டர் நம்பரு. கிரேட்டர் நம்பர் வந்து லீஸ்ட் நம்பர் சப்ராக்ட் பண்ணால் 10 கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் 10ங்கிறது மைனஸ் வந்துடும். நமக்கு 250யோட சைன் வந்து மைனஸ்னால -10. அப்போ லாஸ் அமௌண்ட் வந்து என்ன இருக்குது மைனஸாக இருக்குது. இதுதான் 7th கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்து வந்து 8th கொஸ்டின் பாருங்கள். டூரிங் எ டாட் த வாட்டர் லெவல் இன் எ டேம் ஃபெல் 3 inches per week for 6 consecutive weeks. What was the change in the water level in the dam at the end of this period? அதாவது ஒரு டேம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டேமில் வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் எவரி வீக் வந்து 3 inches வந்து டவுன் ஆகுது. அப்போ டோட்டலாக 6 consecutive weeks கண்டினியூஸாக 6 weeks வந்து எவ்வளோ வந்து டவுன் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ வாட்டர் லெவல் ஃபில் பர் வீக் வந்து -3 inches. அப்போ வாட்டர் லெவல் வந்து டிக்ரீசஸ் ஃபார் 6 week. 1 week வந்து மைனஸ் சப்ராக்ட் பண்ணிடுறோம். ஏன்னா 3 inches வந்து லெஸ் ஆகுதுனால மைனஸ் போட்டுக்கோம். அப்போ டிக்ரீஸுங்கிறனால 6 வீக்குங்க பார்க்க போகிறோம். அப்போ 6 × -3. அப்போ 6 3 சார் என்ன வந்துடும் 18. மைனஸ் இருக்குன்னா -18 inches. அப்போ 6 weeks கழிச்சு எவ்வளோ இன்ச்சஸ் வந்து நமக்கு கம்மியாயிரும் -18 inches வந்து கம்மியாயிரும். அதாவது 18 inches கம்மியாயிரும். மைனஸ்ங்கிறது நமக்கு வந்து டவுன் ஆகிட்டே இருக்கிறத வந்து சிம்பிள் காமிக்குது. இப்போ அதுக்கு அடுத்து 9th சம் பாருங்கள். புத்தா வாஸ் பார்ன் இன் 563. புத்தா வந்து எவ்வளோ 563 BCE and died in 483 BCE. Was he alive in 15 BC? Sorry, 500 BC. 500 BC அப்போ BCன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் 5 his lifetime எவ்வளோ லைஃப் டைம் வந்து வாழ்ந்துருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 563 BCன்னு சொல்லியிருக்காங்க. டெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 483ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 500 BCங்கிற லைவ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 500 BCயை பேஸ் பண்ணி நம்ம சொல்லணும். அப்போ 500ங்கிறது நமக்கு என்னவா தான் இருக்குது 563க்கும் 483க்கும் இன்பிட்வீனில் தான் நமக்கு இருக்கும். இப்போ இயர்ஸ் வந்து BCங்கிறத நம்ம ஒரு நம்பர் லைனில் யூஸ் பண்ணுறோம். அது நெகட்டிவ் இன்டிஜர்ஸாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 0 -483 -500 -563 அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸை மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். அப்படியே லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறதுனால நெகட்டிவ்ங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இப்போ புத்தா பிறந்தது என்ன சொல்லியிருக்காங்க புத்தா வாஸ் பார்ன் இன் -563. அப்போ டெத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க -483 சொல்லிட்டாங்க டேட்டு. அப்போ ஹி வாஸ் அலைவ் இன் 500 BCன்னு சொல்லிட்டாங்க. அப்போ லைஃப் டைம் என்ன சொல்லணும்னா டோட்டலாக அவங்க பிறந்ததையும் அதாவது டெத்தையும் பர்த்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ டெத்து வந்து என்ன இருக்குது -483 இருக்குது. மைனஸ் ஆஃப் பர்த் வந்து என்ன இருக்குது -563. அப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ -483 + 563. இப்போ 563லேருந்து 483 சப்ராக்ட் பண்ணும். 3 போச்சுன்னா 0 ஆயிரும். 6 இருக்குது. அப்போ 16 வந்துடும். 16 இந்த 8 சப்ராக்ட் பண்ணுங்க 8 கிடச்சிரும். இங்கே 4 வரும். 4 போச்சுன்னா 0 வரும். அப்போ 80. அப்போ புத்தா லைஃப் டைம் வந்து என்ன இருக்குது 80 இயர்ஸ் இருக்குது.